நான் உங்கள் சபிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் சட்னி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தயிர், சர்க்கரை. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரீன் சட்னி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், சாப்பிட்றோம். ஆனால் நம்ம வதக்கி தான் நம்ம ஆக்சுவலி சவுத் இண்டியன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த சட்னி பச்சையாகவே பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் இது. ஸோ இந்த பச்சையை பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கொத்தமல்லியை இதில் போட்டுக்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரென்த் எதுவுமே போகாது. நம்ம பச்சையாக போடுறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் இதுவும் பச்சையை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. அண்ட் ஹெல்த்தி கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரா நம்ம சாப்பிட்றோம். அண்ட் இஞ்சி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு இது அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக வரும், அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். ஸோ அதே மாதிரி பூண்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பல் போட்டுக்கோங்க. ஸோ இதோட நம்ம இதில் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஐதர் இந்த சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் காரம் ஆட் பண்ணலை இதில். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை எல்லாமே போட்டிருக்கோம், ஆனால் நம்ம சால்ட் ஆட் பண்ணலை. சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா எல்லாமே நல்லா மேஷாக இருக்கணும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் தோசையில் இப்போ ஸ்டஃப்டு தோசைஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது வீட்லேயே நீங்கள் ஸ்டஃப்டு தோசை பண்ணும்போது இது ஒரு லேயராக போட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி போட்டு அது மேலே வெஜிடபிள் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் எந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ண வேண்டியது இது. டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி எந்த சாண்ட்விச் பண்ணாலும் நீங்கள் இது ஒரு லேயராக போட்டுடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ சைடில் டிப்புக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.